திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடத்தப்பட்ட சிறுமி பெங்களூருவில் மீட்கப்பட்டார். ஏழுமலையான் கோவில் அருகே டீ கடையில் பணியாற்றி வரும் சுரேஷ் என்பவரின் 7 வயது மகள் நந்தினி கோவில் வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது கடந்த 23ஆம் தேதி காணாமல் போனார். இது தொடர்பான புகாரில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் 14 குழுக்கள் அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினருக்கு கிடைத்த நம்பத்தகுந்த தகவலை வைத்து ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் நேற்று பிற்பகல் பெங்களூரு CV ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் மனைவி ஷாலினியிடம் சிறுமி நந்தினி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுமி நந்தினியை மீட்டு திருமலைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சிறுமி நந்தினியை கடத்தி சென்ற ஷாலினி குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்கும் கும்பலைச் சேர்ந்தவரா, உடல் உறுப்புகளை விற்கும் கும்பலைச் சேர்ந்தவரா அல்லது வேறு என்ன காரணங்கள் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது பின்னணியில் உள்ளவர்களையும் கைது செய்யப்படுவார்கள் என திருப்பதி SP அபிஷேக் மகந்தி தெரிவித்தார்.